என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணாரு. இந்த மாரி என்னோட பையனுக்கு 22 வயசு ஆச்சு. நான் ஒரு பேர்ல ஒரு 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னால இயர்லி 1 1/2 லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி இன்டர்நெட் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டேன். எனக்கு பிபிஎஃப்ங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா, வருஷத்துக்கு அவங்க 7% இன்ட்ரெஸ்ட் வந்து குடுத்துருவாங்க. கேரண்டட் அமௌண்ட். கவர்ன்மென்ட்டோட பேக்கப் இருக்கறனால எந்த பிரச்சனையும் என்னோட கேப்பிட்டலுக்கு வராது. நீ என்ன சஜெஸ்ட் பண்ற? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் ஆல்ரெடி என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெட்டரான ஆப்ஷன்ங்கிறது நான் ஸ்ட்ரெய்ட்டாவே நான் சொல்லிடுவேன். பட் ஒவ்வொருத்தரோட கன்விக்ஷன வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அவரோட பேக்கிரவுண்ட் வேறையா இருக்கும். என்னோட பேக்கிரவுண்ட் வேற மாரி இருக்கும். ஸோ, அவங்கள கன்வின்ஸ் பண்றது என்னோட வேலை கிடையாது. பட் பேஸ்ட் ஆன் டேட்டா ஏன் பிபிஎஃப் வந்து பெட்டர் கிடையாது? ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெட்டரான ரூட்டா இருக்குங்கிறதுக்கு என்னால ப்ராப்பரான டேட்டாவ வச்சு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் பிபிஎஃப் வந்து பெட்டரான ப்ராடக்ட் இல்லன்னு சொல்லல. பட் பிபிஎஃப் வந்து கண்டிப்பா ஒரு 22 வயசு பையனுக்கு வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்காதுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன். ஏன் நான் சொல்றேன்னா, மார்க்கெட் லாஸ்ட் 7 இயர்ஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணினாலும் சரி, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஓவர் எ பீரியட் ஆஃப் 7 இயர்ஸ் உங்களோட கேப்பிட்டலுக்கு வந்து எந்த நெகட்டிவான இம்பாக்டும் இருக்காதுங்கிறது இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட். அத பத்தின ஸ்டெப் பை ஸ்டெப் டேட்டா அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஏன் நெறைய பேரு மியூச்சுவல் ஃபண்ட பார்த்து பயப்படுறாங்கங்கிறத பார்த்துடலாம். மெயினா வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு ஆட் ஒண்ணு வந்தது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டூ மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் தி ஸ்கீம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு வந்தது. அத அவங்க சொல்லும்போது ரொம்ப ஸ்பீடா வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து நாள்படையில என்ன ஆச்சுன்னா, மிஸ்கைட் பண்ற மாரி ஆயிடுச்சு. நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து மக்கள் பணத்த லூஸ் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு இம்ப்ரஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனா, மியூச்சுவல் ஃபண்ட் மாரி ஒரு பெட்டரான ப்ராடக்ட்ட வந்து நம்ம இந்தியால வந்து நீங்க பார்க்கவே முடியாது. சும்மா நம்ம சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பணத்த போட்டுட்டு டபுள் பண்ணிட்டாங்க, ட்ரிபிள் பண்ணிட்டாங்கன்னு. லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், ஹியூஜ் பஞ்ச் ஆஃப் கேப்பிட்டல்லாம் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போய் ட்ரேட் பண்றனாலலாம் பெரிய ஆள் ஆக முடியாது. அதே இது ஒரு படிச்ச ஃபண்ட் மேனேஜர் கிட்ட போய் குடுத்தீங்கன்னா, அவரு எப்படி மார்க்கெட் போனாலும், ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களோட கேப்பிட்டல வந்து சேவ் பண்றதுக்கு உண்டான எல்லா கெப்பாசிட்டியும் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்கு. அ ஏன் வந்து நெறைய பேருக்கு இது புரியறதில்லன்னா, பேசிக்கா வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடையாது. மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது. இப்போ என்னோட ஃப்ரெண்டே பேசும்போது, அவரு பிபிஎஃப்ல வந்து ரூ. 1,50,000 இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா நான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நான் போட்டேன்னா, மாசத்துக்கு என்னால ரூ. 1000 தான் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது அப்டின்னாரு. அவரு எனக்கு நெறைய யூடியூப் வீடியோஸ் கூட சொல்லுவாரு. ட்ரேட் பிரெயின்ஸ்ன்னு ஒரு சேனல் இருக்கு. நீ அந்த சேனல போய் பாரு. எப்படி இருக்குன்னு சொல்லு எனக்கு அப்டின்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு யூடியூப் சேனல் பார்க்குறாங்க, மார்க்கெட்ட பத்தி படிக்கிறாங்க. அத மாரி பெர்சனுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரதில்லங்கிறதுக்கு மேஜர் ரீசன் வந்து ஃபியர் ஆஃப் லாஸஸ். அதாவது நான் ஒரு ரூ. 1,00,000 போடுறேன். 2 வருஷம் கழிச்சு என்னோட பணம் வந்து 50,000 ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளோ ஹார்ட் ஏர்ன் மணி. இதே இது எனக்கு ஒருத்தர் 7% வந்து கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் குடுத்தா எனக்கு அது பெட்டரான ஃபீலிங் கிடைக்குது. அதனால நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரமாட்டேங்கிறது வந்து நெறைய பேரோட திங்கிங்கா இருக்கும். இத நான் வந்து பிரேக் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னோட டேட்டா அனாலிசிஸ்ல 7 வருஷம் பீரியட்ல நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்திருந்தீங்க அப்டின்னா, நீங்க உங்களோட கேப்பிட்டல இழக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்து கிடையாது. இத நானா சொல்லல. நான் பார்க்குற டேட்டாஸ் நான் பண்ற அனாலிசிஸ்ல இத மாரி லாஸஸ்ங்கிறது எனக்கு வந்ததில்ல. அத பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து போக போக பார்க்கலாம். உங்களோட ரிஸ்க் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து கம்மியாயிடும். 7 வருஷம் நீங்க ஒரு ஃபண்டுல நீங்க தொடர்ந்து இருந்துட்டீங்கன்னா, உங்களோட கேப்பிட்டல் கீழ வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு காட்டுறேன். இந்த டேட்டா பிரேக்கப் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸோட மந்த்லி ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே. இப்போ ஒருத்தர் 2001ல போட்டிருக்காருன்னா, ஜனவரி மாசம் வந்து அவர் 8.5% ரிட்டர்ன் எடுத்துருவாரு. பிப்ரவரி மாசம் வந்து 1.5% வந்து எடுத்த கேப்பிட்டல்ல எடுத்த அமௌண்ட்ட விட்டுருவாங்க. அடுத்த மாசம் 15% வந்து டவுன்ஃபால் வந்து அவரு பார்ப்பாரு. அத மாரி 2001ல ஒருத்தர் பிகினிங்ல ரூ. 1,00,000 போட்டிருந்தாருன்னா, 2001 முடியும்போது அவரோட 1,00,000ங்கிறது 16% வந்து டவுன் ஆயிருக்கும். அதாவது ரூ. 16,000 வந்து அவரு லூஸ் பண்ணியிருப்பாரு. அவரு போட்ட 1,00,000ங்கிறது ரூ. 85,000 மாறி இருக்கும். இதே இடத்துல ஒருத்தர் 2008ல ரூ. 1,00,000 போடுறாருன்னு வச்சுக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி 2008 வந்து அவங்க போட்டிருக்கிற ரூ. 1,00,000 வந்து
ரூ. 50,000 மாறிடும். இந்த இடத்துல தான் வந்து அந்த ஃபியர் வந்து கிக் இன் ஆகும். நான் பிபிஎஃப்லயே நான் ரூ. 1,50,000 போட்டாலும் நான் நிம்மதியா நான் நைட்டு தூங்குவேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் போட்டுட்டு எனக்கு தூக்கம் வரும். ஏன்னா 50% லாஸ் ஆன சினாரியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு நெறைய வர ஆரம்பிச்சிருது. இதுல ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது டேட்டா அனாலிசிஸ்ல லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ன்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. இந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர் என்ன ஆகும்னா, உங்களோட நம்பர்ஸ் பெருசாக, பெருசாக உங்களோட ரெட்ஸ் வந்து ரொம்ப உங்களோட ரெட் கம்மியாக உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகுறது வந்து தெரியும். இத தான் வந்து லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ன்னு போட்டு பாருங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான சினாரியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். இந்த டேட்டாவ நான் எக்ஸெல்க்கு எடுத்துட்டு போறேன். எக்ஸெல்ல ஃபர்தரா நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பெர்சன் 2 வருஷம் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காரு. அவரோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்க போகுது? இல்ல ஒரு பெர்சன் 7 வருஷம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 7 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா, அவரோட கேபிட்டல் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவா இல்லாம போகுதுங்கிறத நம்ம எக்ஸெல்ல வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம டேட்டாவ எல்லாத்தையும் இந்த ஷீட்ல நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எக்ஸெல் ஷீட்ல. 25 இயர்ஸ் ஆஃப் ஓட டேட்டா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். 2000த்துல ஜனவரி மாசம் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, பிப்ரவரி மாசம் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு. அது மாரி எல்லா வருஷத்துக்கும் உண்டான ரிட்டர்னா மாசம் மாசம் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அதாவது 2000த்துல ஒருத்தர் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, அட் த எண்ட் ஆஃப் தி 2000 இயர் டிசம்பர் 31ஆம் தேதி அவரோட கேபிட்டல் ரூ. 1,00,000ங்கிறது ரூ. 85,000 மாறியிருக்கும். ஏன்னா அந்த வருஷத்துல வந்து இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் 14% மைனஸ்ல தான் இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா 2000த்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 1,00,000 14% டவுன் ஆயிடுச்சு. அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா 16% மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலா அவரோட கேபிட்டல்ல அவர் 30% வந்து லூஸ் பண்ணிட்டாரு. ஐயையோ! மார்க்கெட்ல நான் காசு போட்டேன்னு சொன்னா என்னோட அமௌண்ட் எல்லாம் வேஸ்ட்டா போகுது. இதுக்கு நான் எஃப்டிலயே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அமௌண்ட்ட அதாவது 1,00,000 வந்து 30,000 நஷ்டத்துல 2 வருஷத்துல அவர் அந்த அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாரு. இது ஒரு சினாரியோ. இன்னொருத்தர் வராங்க. நான் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போதே எனக்கு மார்க்கெட்ட பத்தி நல்லா தெரியும். நான் இந்த மாரி ராஜாங்கிற ஒரு பையன் பேசினான். அவனோட வீடியோவும் நான் பார்த்துட்டேன். ஸோ 7 வருஷத்துல ஒருத்தர் மார்க்கெட்ல இருக்காரு அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலா அந்த 7 வருஷத்துல அவரோட கேபிட்டல்ல வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரலங்கிறத வந்து அவர் இந்த வீடியோ மூலமா படிச்சிருக்காருன்னு என்னோட சந்தோஷத்துக்கு வேண்டி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த 7 வருஷம் ஆனுவல் ரோலிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோலிங் ரிட்டர்ன்னா என்னன்னா, நீங்க எந்த வருஷத்துல பணத்த போட்டுக்கிறீங்கங்கிறது பிரச்சனை கிடையாது. எந்த வருஷத்துல நீங்க போட்டிருந்தாலும், நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு வந்து நீங்க தொடர்ந்து அந்த ஃபண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்க்கறதுக்கு பேரு தான் ரோலிங் ரிட்டர்ன்னு அர்த்தம். ஸோ, இப்போ பெர்சன் பியோட சினாரியோ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பெர்சன் அவரோட காச எடுத்துட்டு போயிட்டாரு. 2 இயர்ஸ் தான் மார்க்கெட்ல இருந்தாரு. 30% நஷ்டம் பார்த்தோனே ஒருத்தர் வெளிய போயிட்டாரு. அந்த பெர்சன் 2000த்துல இன்வெஸ்ட் பண்ணும்போதே, பெர்சன் பி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 7 இயர்ஸ் வந்து மார்க்கெட்ல தொடர்ந்து இருந்திருந்தாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க. இதுதான் வந்து 7த் இயர் 2006ல. இந்த 2006ல அவரோட டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் அந்த 7 இயர் ரோலிங் பீரியட்ல எல்லா ஆனுவல் ரிட்டர்ன்ஸையும் வந்து நான் சம்மேஷன் பண்றேன். சம் பண்ணும்போது எனக்கு 131% வந்து டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. இது வந்து அப்சல்யூட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது அவர் ரூ. 1,00,000 போட்டிருக்காரு. அந்த ரூ. 1,00,000ங்கிறது ரூ. 2,30,000 ஆயிடுச்சு. அதுதான் வந்து இந்த 7 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எடுக்கிறாருன்னு பார்த்தா, வருஷம் வருஷம் அவரோட கேபிட்டல் வந்து 18% வந்து ஃபெட்ச் பண்ணியிருக்கு. இதனோட ரீசன் மார்க்கெட்ல அவரு 7 இயர்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துட்டாரு. இத மாதிரி நான் ரெஸ்ட் ஆஃப் த டேட்டாவ வந்து நான் இந்த ஃபார்முலாவ நான் அப்ளை பண்ணிடுறேன். அதாவது அவரு 2000த்துல வந்திருந்தாலும் சரி, 2001ல வந்திருந்தாலும் சரி, இல்லன்னா 2008ல வந்திருக்காருன்னு வைக்கலாம். ஏன்னா, அப்பதான் அவங்க போட்ட அந்த 1,00,000ங்கிறது வந்து 50,000ஆ வந்து மாறியிருக்கும். ஸோ, இந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் வராருன்னா, அடுத்த 7 வருஷங்கிறது எங்க வருதுன்னு பாருங்க. 2008ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, 2014ல அவர் 83% வந்து ரிட்டர்ன்ல இருந்திருப்பாரு. அவர் ஒரே வருஷத்துல வெளிய வந்திருந்தாருன்னா, 50% அவுட்டு. அந்த 50% அவுட் ஆயிருந்தாலும், அவர் 7 வருஷத்துக்கு தொடர்ந்து மார்க்கெட்ல இருந்திருந்தாருன்னா, அவரோட கேபிட்டல் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்க்கு வரவே இல்லங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத நான் எல்லா இடத்துலயும் நான் மறுபடியும் அப்ளை பண்றேன். இது வருஷா வருஷம் அவர் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ, பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா அனாலிசிஸ் நீங்க எந்த ஒரு 7 வருஷமும் நீங்க தொடர்ந்து மார்க்கெட்ல உங்களோட ஃபண்ட்ஸ நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட கேபிட்டல் வந்து நெகட்டிவ்
ஜோனுக்கு வந்து போயிருக்காது. அதுவும் இல்லாம இந்த பிபிஎஃப் பண்ணும்போது நீங்க உங்களோட மொத்த கேப்பிட்டலையும் ஒரே ஷாட்ல நீங்க போடல. மந்த்லியோ இல்ல இயர்லியோ தான் நீங்க கட்டப் போறீங்க. ஸோ இந்த 2008ல அவங்க போட்டு 1,50,000ங்கிறது அவருக்கு 75,000 ஆயிருந்ததுன்னா, அடுத்த வருஷமும் ஒரு 1,50,000 போட்டிருப்பாரு. அதுல அவர் வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து பண்ணிடுவாரு. நான் ரூ. 1000 குடுத்து 100 யூனிட் வாங்க வேண்டிய இடத்துல, எனக்கு அடுத்த வருஷம் நான் ரூ. 1000 குடுத்தேன்னா, எனக்கு 200 யூனிட் கிடைக்குதுன்னு சொல்லி அவரோட யூனிட்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். நாள்பட மார்க்கெட் வந்து மேல போகும்போது, அவர் நெறைய யூனிட் வச்சிருக்கும்போது, அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராவே இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா நான் பிபிஎஃப்க்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வயசு கம்மி தான் ஆகுது. 22 வயசு தான் ஆகுது. ஏன்னா என்னோட ஏஜ் எனக்கு 22 தான். நான் மார்க்கெட்ல எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இல்ல எவ்ரி இயர் வந்து நான் 1.5 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது, மார்க்கெட் எவ்வளோதான் கீழ டவுன் ஆனாலும், என்னால அந்த வாலட்டிலிட்டிய ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான டைம் டியூரேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா என்னோட பீரியட் ஆஃப் டைம் வந்து 15 இயர்ஸ்ன்னு நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். இல்ல அட்லீஸ்ட் நான் 7 இயர்ஸாவது மார்க்கெட்ல இருப்பேங்கிறது என்னோட ப்ரீ டிஃபைன்ட் ரூல். இப்ப நம்ம ஒரு பெர்சன் ஏ, பெர்சன் பி வச்சுக்கலாம். பெர்சன் ஏ பிபிஎஃப்ல போட போறாரு. பெர்சன் பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட போறாங்க. அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் ஆகுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பெர்சன் ஏ என்ன பண்றாங்க? பிபிஎஃப் சூஸ் பண்ணிக்கிறாங்க. 12,500 மந்த்லி கமிட்மெண்ட்க்கு போறாங்க. அட் த ரேட் ஆஃப் 7.1% ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் ஃபார் அ பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ். இத மாதிரி அவர் தொடர்ந்து 15 வருஷம் கட்டிட்டு வரும்போது, அவரோட கேப்பிட்டல் மட்டும் 22,50,000 அவர் கட்டியிருப்பாரு. 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறனால அவரோட இன்கம் 16.93 லேக்ஸ் இருக்கும். அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து. இந்த 17 லட்சம்ங்கிறது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸா இருக்காது. இன் த சென்ஸ் இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் வந்து 17 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா, அதே பொருள 15 வருஷம் கழிச்சு உங்களால 17 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. இதே இடத்துல பெர்சன் பி பிபிஎஃப் சூஸ் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ட சூஸ் பண்றாங்க. இதே 12,500 தான் அவரு கட்டுறாரு மாசத்துக்கு ஃபார் அ பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ். பட் அவரோட குரோத் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 7% இருக்காது. ஹிஸ்டாரிக்கலி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல மேக்ஸிமம் வந்து 14% வரைக்கும் போயிருக்கு. பேஸ்ட் ஆன் டைம் டியூரேஷன் நீங்க எப்ப போட்டிருக்கீங்க, எந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னு பொறுத்து. நான் ரொம்ப ஹையர் ரிட்டர்ன்ஸ் எடுக்காம லோவஸ்ட் அதாவது மீடியன் ரிட்டர்ன் நான் எடுத்துக்கிறேன். 12% நான் போட்டுக்கிறேன். இத மாரி பண்ணினாங்கன்னா, இவரும் 22,50,000 தான் கட்டியிருப்பாரு. பட் 37 லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். 17 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு? 37 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்து ஆல்ஃபா வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இவரோட பர்ச்சேசிங் பவர் வந்து கூடிடுச்சு. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாரு இவரு. இல்ல நல்லாவே ரிஸ்க் எடுக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். அந்த ரிஸ்க்குக்கு அவருக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்குதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுல இன்னொரு நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா, ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இங்க வந்துரும். நீங்க வருஷா வருஷம் தான் போடுறீங்க. மாசம் மாசம் தான் வந்து அமௌண்ட் வந்து உள்ள போடுறீங்கங்கும்போது, பெரிய லெவல்ல நீங்க லூஸ் பண்ண மாட்டீங்க. 50% மார்க்கெட் கீழ விழுந்தாலும். ஏன்னா அடுத்தடுத்த மாசம் நீங்க அமௌண்ட் வந்து கட்டிட்டே தான் இருக்க போறீங்க. ரூ. 1,00,000 குடுத்து 100 யூனிட் வாங்குறாங்கன்னா, அதே ரூ. 1,00,000 குடுத்தா மார்க்கெட் கீழ விழுந்ததுன்னா, அவங்களால 200 யூனிட் வந்து வாங்க முடியும். இத மாரி ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணும்போது, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 15 வருஷ பீரியட்ல நீங்க லாஸ்ல இருப்பீங்கங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான சினாரியோ. பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஹிஸ்டரி அது மாரி நடந்தது கிடையாது. நடந்ததுன்னா அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. பட் என்னைக்குமே ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொன்னோம்னா, அதுக்கு ரிவார்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். இதுதான் நான் இந்த வீடியோல நான் சொல்ல வரணும்னு நெனச்சேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா, நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸெல் ஷீட் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா, என்னோட வாட்ஸ்அப் லிங்க் நான் கீழ குடுத்துருக்கேன். எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த ஷீட்ட உங்களுக்கு அனுப்பிடுறேன். வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி டவுட் இருக்கு, உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது அனாலிசிஸ் பிரகாரம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.